எல்லாம் வல்ல சூரிச்சிவனாரின் பாதாரவிந்தங்களை தொடர்ந்து கொண்டு சைவ தமிழ்ச்சங்கம் சூரிச்சிவன் கோவில் அன்பே சீவம் வருடாந்தம் நடாத்துகின்ற அற்றார் அழிபசித்தல் நிகழ்வானது பெருவிழாவாக இன்று இம்மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வானது மெய்சிலிக்கவிருக்கின்றது. இந்த நிகழ்விலே நானும் ஒரு தொண்டனாக கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்வடைகின்றேன். இன்றைய இந்த நிகழ்வானது சிறப்புற நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் பிரதம குருவாக இருந்து நிறைவான ஆசிகளை வழங்கி வரும் சிவகாமநிதி சிவசிறி வாமத குருக்கள் கைலாச குருக்கள் ஐயா அவர்களே, இந்நிகழ்வை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அதிதிகளே, 3 தசாப்தங்களுக்கு மேலாக சைவ தமிழ்ச்சங்கம் சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் அதன் துணை அமைப்புகளையும் சிறப்புற வழிநடாத்தி கொண்டிருக்கும் பொக்கிஷமான தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய சின்னராதா ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களே, சைவ தமிழ்ச்சங்கத்தோடு தோளோடு தோள் நின்று பகலிரவு பாராது குளிர்காலத்திலும் இரத்தத்தினை வியர்வையாக்கி தாயக விடுவிற்காக அயராது உழைத்து நிற்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, இந்நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, மழலை செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, புலம்பெயர்ந்து சென்றாலும் தாய் தேசத்தை நேசிக்கும் தேச பாச உறவுகளே, நேச உறவுகளே, இந்நிகழ்வை கலைநயத்துடன் அழகுபடுத்த வந்திருக்கும் கலைஞர்களே, அனைவருக்கும் எனது சிரம் தாழ்த்திய அன்பு வணக்கங்கள். தாயக இன விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய எம் மாவீர செல்வங்களையும் மக்களையும் இவ்வேளையில் அஞ்சலித்துக் கொள்கின்றேன். அருள்மிகு சிவன் கோவில் 18 ஆண்டுகளாக பிரதம குருவாக இருந்து அமரத்துவம் அடைந்த கோபால குருக்கள் ரகுநாத குருக்கள் ஐயாவும் அஞ்சலித்துக் கொள்கின்றேன். எமது தாயக இன விடுதலைக்கான ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட வேளையில் எமது மக்கள் வாழ்வியல் இயங்கு நிலையினை நிர்மூலமாக்கி இப்போரானது தாயகத்தில் பெரு அவலத்தினையே விட்டு சென்றது. கல்வி, கலை, கலாச்சார விழுமியங்கள், பொருளாதாரம், சுகாதாரம், தனிமனித பாதுகாப்பு என ஓர் மனித வாழ்வியல் இருப்பின் அடிப்படையான அனைத்து அம்சங்களையும் சின்னாபின்னப்படுத்தியது. தாயகமெங்கும் மரண ஓலங்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், அநாதைகளாகப்பட்ட பிஞ்சு குழந்தைகள், கணவன்மார்களை இழந்த மனைவிமார்கள், துணைவியை இழந்த கணவன்மார்கள், உறவுகளை இழந்த குடும்பங்கள், உறவுகள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஏக்கங்களுடன் பல்லாயிரக்கணக்கான எம்மின மக்கள் திட்டமிடப்பட்டு ஏதிலிகள் ஆக்கப்பட்டார்கள். இடைத்தங்கள் நலம்புரி முகாங்கள் எனும் பெயரில் சுட்டெரிக்கும் வெயிலில் எம்மக்கள் திறந்த வழி சிறைச்சாலைகள் போன்று முள்வேலிக்குள் முடக்கப்பட்டு சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டார்கள். தாயக மக்களின் இவ்விடர் கண்டு சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ்ச்சங்கம் உடனடியாக முடிந்தளவு உதவிகளை செய்ய வேண்டும் என தீர்மானித்தது. சைவ தமிழ்ச்சங்கம் தாயக மக்களுக்காக நீட்டிய அன்பு கரத்திற்கு மண் சுமந்த மேனியர் எனும் பெயர் சூட்டப்பட்டது. தொடர்ந்து களப்பணைகள் விரிவடைந்து சென்றது. உதவி திட்டங்களும் நலத்திட்டங்களும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்றடைய தொடங்கியது. புலம்பெயர் தேசங்களில் இருந்து அக்காலத்தில் கிடைக்கப்பெறும் உதவி திட்டங்கள் மக்களை சென்றடைவதென்பது இலகுவான காரியமல்ல. விசாரணைகள், இனம் தெரியாதவர்களின் துப்பாக்கிச் சூட்டு படுகொலைகள், வெள்ளைவான் கடத்தல்கள், வலிந்து காணாமலாக்கப்படுதல் என போருக்கு பிந்தியதான அடக்குமுறைகள் ஏராளம். ஆயினும் அக்காலத்திலும் துணிவோடு நானும் தற்போது ஏர்மனியில் வசித்து வருகின்ற அன்பு தம்பி கரரும் அப்பணியை முன்னின்று செய்தோம். உறுதுணையாக சைவ தமிழ்ச்சங்கம் எப்போதும் நின்றது. அன்று இன்று வரை புலம்பெயர் தேசத்திலிருந்து தாயக மக்களின் துயர் துடுக்க தாயகத்தில் சங்கம் நிறுவி மக்களோடு மக்களாக நேரடியாக களப்பணி ஆற்றுவது சைவ தமிழ்ச்சங்கம் சூரிச் அருள்மிகு சிவன் கோயில் மட்டுமே ஆகும். தாயக மக்களின் தேவைகள் அதிகரித்து செல்ல செல்ல புலம்பெயர் சுவிஸ்பால் உறவுகளின் ஆதரவும் பல்கி பெருகியது. சைவ தமிழ்ச்சங்கம் தனது துணை அமைப்பாக தாயக மக்களுக்கு சேவையாற்ற நிர்வாக கட்டமைப்பின் தேவை உணரப்பட்டது. 28/8/2010 ஞாயிற்றுக்கிழமை பருத்தித்துறை
திக்கம் கலாச்சார மண்டபத்தில் உத்தியோகபூர்வமாக நிர்வாக கட்டமைப்பு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், புத்திஜீவிகள், கல்வியலாளர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். ஆசிரியர்களுக்கான மாதாந்த வேதனம், மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகள், மாதாந்த உதவித்தொகை, வாழ்வாதார உதவிகள் என பல்வேறு உதவிகள் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வானது வெகுஜன ஊடகங்களில் முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரிக்கப்பட்டது. எமது தன்னிகரற்ற அறப்பணியால் சுவிஸ்வால் தமிழ் கல்வி சேவை, சொலத்தூன் தமிழர் நலம் சங்கம், மாணவர்களுக்கான மாதாந்த உதவி தொகைகள், வாழ்வாதார உதவிகள் போன்ற நலத்திட்டங்களோடு எம்மோடு இணைந்து எமது அர்ப்பணிக்கு மேலும் வலு சேர்த்தன. எமது நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் பிற்பாடான செயற்பாடுகள் உயிர் அச்சுறுத்தல்களை தோற்றுவித்தது. இராணுவ புலனாய்வுத்துறையின் கண்காணிப்பு அதிகரித்தது. பல்வேறு விசாரணைகள், விசேட கண்காணிப்பு என நெருக்குவாரங்கள் தொடர்ந்தது. புறச்சூழ்நிலையை கருத்து கொண்டு மண் சுமந்த மேனியர் எனும் பெயரினை அன்பேஸ்வம் எனும் பெயரில் மாற்றி மாறாத தொண்டினை ஆற்றி வந்தோம். அன்பேஸ்வம் அறக்கட்டளை கட்டமைப்பு ரீதியாக மாற்றத்தின் பின்னர் பல இளைஞர்களை இணைத்து வடகிழக்கு மலையகம் என்று பரந்துபட்டு வாழுகின்ற வறிய மக்கள் மற்றும் தேவை நாடுவோரை இனங்கண்டு அவர்களுக்கான பல்வேறுபட்ட உதவிகளை தொடர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் வழங்கி வருகின்றது. கொடிய யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை இனம் கண்டு உணவு, உடை, உறையில் போன்ற அடிப்படை தேவைகளை தீர்த்து வைத்தல், மண் சரிவு, புயல், மழை போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குதல், அங்கவீனமடைந்து அல்லற்படுகின்ற உறவுகளின் தேவைகளை கேட்டறிந்து அவர்களின் திறமைக்கேற்ப சுயதொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தல், வீடு, கிணறு, மலசலகூடம் என்பன இல்லாத ஏழை குடும்பங்களை தேடி அறிந்து அவர்களுக்கு தேவையானதை தக்க தருணத்தில் அமைத்து கொடுத்தல், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான சுயதொழில் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களின் குடும்ப முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருத்தல், கல்வி கற்க வசதியின்றி வாழுகின்ற எம் எதிர்கால தலைவர்களாகிய மாணவ செல்வங்களின் கல்வி கற்றல் செயற்பாடுகளுக்கு பொருளாதார உதவிகளை வழங்குவதோடு கற்றல் உபகரணங்கள், துவிச்சக்கர வண்டிகள் போன்றவற்றை வழங்கல், பின்தங்கிய பிரதேசங்களில் நடைபெறுகின்ற முன்பணிகளை இனங்கண்டு ஆசிரியர்களுக்கான மாதாந்த வேதனம், போக்குவரத்து வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கான சத்துணவு வழங்கல், ஆசிரியர், மாணவர்கள் போன்றவர்களுக்கான கணனி பயிற்சி வகுப்புகளை நடாத்துதல், அழிவிலிருந்து மீண்டெழுந்து எதிர்கால உலகை எதிர்நோக்கும் புதிய தலைமுறையை ஆரோக்கியமான அறிவுள்ள சமூகமாக உருவாக்க வேலை திட்டங்களுக்கு ஆதரவளித்தல், இவை தவிர அனர்த்தங்களிலானும் போர் காரணமாகவும் அழிந்த மரங்களை மீள்நறிகளை செய்வதன் மூலம் இயற்கை சூழலை பாதுகாக்கும் செயற்பாட்டை செய்து வருகின்றோம். மக்கள் அன்றாட வருமானத்தை பெற்றுக்கொள்ள உதவும் பயன்தரும் மரக்கன்றுகளையும் வழங்கி வருகின்றோம். இதனை வருடா வருடம் வரப்பியர மர நடுகை திட்டம் எனும் பெயரில் தொடர்ந்து நடமிறுத்தி எமது தாயக மண்ணை பாதுகாத்து வருகின்றோம். இத்திட்டத்திற்கு வருடா வருஷம் சூரஜ் அருள்மிகு சிவன் கோவில் இளம் தொண்டர் சபை தமது ஆதரவை நல்கி வருகின்றார்கள். சிறப்புறும் சிவபுர வளாகம் அனைத்திற்கும் சிகரம் வைத்தாற்போல் ஓர் மைல்கையில் பாய்ச்சலாக கிளர்ச்சி முகமாலையில் சிவபுர வளாகம் அமைத்து பார்வதியுரர் சிவனாலயம், மூதாளர் அன்பு இல்லம், அமிர்தம் சைவ உணவகம், சிவபுர உற்பத்திகள், பசு வளர்ப்பு, சுத்திகரிக்கப்பட்ட இலவச குடிநீர் விநியோகம், பயன் தரும் மரங்கள் என பல்வேறு வழிகளிலும் சேவை செய்து சிறப்புற்று கண்டி வீதியில் பரந்து விரிந்து நிமிர்ந்து நிற்கின்றது. மூதாளர் அன்பு இல்லம் சிவபுர வளாகத்தின் பிரதான செயற்பாட்டு திறனாக மூதாளர் அன்பு இல்லம் விளங்குகின்றது. ஆண் மூதாளர்கள் 25 பேரும், பெண் மூதாளர்கள் 35 என மொத்தமாக 58 மூதாளர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றார்கள். பாதுகாப்பான வதிவிடம், ஆரோக்கியமான உணவு, உடுபுடவைகள், நாளாந்தம் மகிழ்வூட்டல் நிகழ்வு, சிறிய உடற்பயிற்சிகள், ஆலய வழிபாடு, பத்திரிகை வாசித்தல், பொழுதுபோக்கு, விளையாட்டு, தோட்ட பராமரிப்பு என மூதாளர்களுக்கான பல அம்சங்களுடன் இயங்கி வருகிறது. தாயகத்தில் இருக்கின்ற மூதாளர் பராமரிப்பு நிலையங்களில் எமது இல்லமானது தனித்துவமோடு முதன்மையாக திகழ்கிறது என்பதை மனநிறைவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனித்துவத்தால் தேவை கருதி எம்மிடம் வரும் மூதாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது.
அவர்களது தேவைக்கேற்ப எம்மிடம் தற்பொழுது பகுதீக வளங்கள் போதாமையால் மேலதிக மூதாளர்களை உள்வாங்குவதை தவிர்த்து வருகின்றோம். அடுத்த வரும் வருடங்களில் பௌதிக வளங்களை உருவாக்கி மூதாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எண்ணியுள்ளோம். சிவபுர வளாகத்தின் அபரிதமான வளர்ச்சிக்கு என் முன்னே வீட்டிற்கும் எம் தேச உறவுகள் நீங்கள்தான் சொந்தக்காரர்கள். சிவபுர வளாகத்தின் காணி வாங்குவதற்கும் மூதாளர் அன்பு இல்லம் அமைப்பதற்கும் உபகட்டமைப்புகளை அமைப்பதற்கும் அள்ளி வாரி வழங்கியவர்கள் நீங்கள். இது அனைத்தும் மக்களிற்கானது, உங்களிற்கானது. புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து தாயகம் வருகின்ற போது சிவபுர வளாகத்தின் உரித்தாளர்களான நீங்கள் தரிசித்து செல்லுங்கள். அங்கு வாழுகின்ற உங்கள் தாய் தந்தையருடன் உறவாடி செல்லுங்கள். இன்னும் நூற்றுக்கணக்கான எமது பொக்கிஷங்களான மூதாளர்கள் ஆதரவற்று வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு பௌதீக வளங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இதுவரை காலமும் போர், இயற்கை பேரிடர்களின் போது பெருமனதோடு வாரி வழங்கிய நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு அன்பு கரம் நீட்டுமாறு உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். மூதாளர் இல்லத்திற்கான நாளாந்த உணவு வளங்களுக்கான உங்களது உதவி எமக்கு பேருதவியாக உள்ளது. இவ்வுதவினை வருடா வருடம் தந்து உதவுமாறு உரிமையோடும் தாழ்மையோடும் கோரி நிற்கின்றோம். எதிர்கால திட்டங்களாக எதிர்வரும் மே மாதத்தில் அமிர்தம் பல்பொருள் நகர் திறந்து வைக்க உள்ளோம் என்பதை மகிழ்வோடு அறிய தருகிறேன். மூதாளர் அன்பு இல்ல மேல்தள வேலைகள் பகுதியாக தொடங்க உத்தேசித்துள்ளோம். அதற்கு முதற்கட்டமாக மூதாளர் இல்லத்திலிருந்து சிவபதமடைந்த அமரர் கணபதி பிள்ளை தவமணி அம்மாவின் பெயரில் நன்கொடையாக தரப்பட்ட ரூபாய் 5 மில்லியன் பணத்திலிருந்து வேலைகளை தொடங்க எண்ணியுள்ளோம். வருடாந்த நடைமுறுத்தப்படும் வரப்புயர செயற்திட்டத்துக்கான மரக்கன்றுகளை சிவபுர வளாகத்திலேயே உற்பத்தி செய்ய எண்ணியுள்ளோம். பசு வளர்ப்பை அதிகரித்து பசுப்பால் சார் உற்பத்தி பொருட்களை அதிகரித்தல், சூழலை பாதுகாக்கும் நோக்கோடு சிவபுர வளாகத்தில் பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையை முடிந்தளவு குறைத்தி கொள்ளும் செயற்திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளோம். அன்பே சிவம் அறக்கட்டளையானது மூதாளர் அன்பு இல்ல பராமரிப்பு செலவுகளுக்கான வருவாயை சிவபுர வளாகத்தில் உருவாக்கியுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றேன். அன்பே சிவம் அறக்கட்டளை இன்று வரை பரந்து விரிந்து வளர்ந்து நிமிர்ந்து நிற்பதற்கு எனக்கு உறுதுணையாக ஆரம்ப காலங்களில் இருந்த தம்பி திரு சிவநேசன், கரண் மற்றும் இற்றவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் பிரதான செயற்பாட்டர்களான அன்பு தம்பிகளான திரு தனுராயன், திரு கௌரி சங்கர், திரு சுதாகரன் ஆகியோருடன் மதிப்புக்குரிய திரு கி மகேந்திரன் ஐயா, தகுந்த நேரங்களில் ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற திரு அருளானந்த சோதி அண்ணா, திரு வரதன் சார் மற்றும் இணை செயற்பாட்டர்களான பானுசந்தர், அருட்குமார், சுகிதரன் ஆகியோருக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு தகுந்த நேரங்களில் வழிகாட்டல்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கியமை வழிநடாத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சின்னராசா ராதாகிருஷ்ண அண்ணாவுக்கும் அன்பேசுவம் அறக்கட்டளையை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் திரு திருநாமசிங்கம் அண்ணாவிற்கும் அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் அவரோடு பக்கபலமாக இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் எமது மகிழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றை வரைக்கும் தாயக மக்களின் துயர் போக்க நிதி உதவி நல்கி வருகின்ற எம் தேச பாச உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு என்னையும் அழைத்து சிறப்பித்த நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயகத்தில் எமது மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் வரை அன்பேசுவம் அறக்கட்டளையானது மென்மேலும் வளர்ந்து பரந்து விரிந்து மக்களுக்கான பணி செய்து நிமிர்ந்து நிற்கும் என்பதை பொறுப்போடும் உறுதியோடும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இதுவரை தாயகத்திலிருந்து வருகை தந்த தாயக அன்பேசிவம் ஒருங்கிணைப்பாளர் திரு குமரேசன் குமணன் அவர்கள் கடந்த காலங்களில் நடந்தவை, இனி நடக்கப் போபவை என்கிற ஒரு தரவு அறிக்கையோடு தரவு கருத்துக்களோடு இணைந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய அன்பு கலந்த நன்றிகள். இப்பொழுது அவருக்குரிய அன்பையும் மதிப்பையும்
சைவத்தமிழ்ச் சங்கம் வழங்க இருக்கும். அவருக்குரிய அன்பையும் மாண்பையும் வழங்குவதற்காக சைவத்தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கும். அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த குமணன் நீங்கள் தாயகம் போகும்போது அங்கே முகமாலையில் கண்டிருக்கலாம். உண்மைக்கு இன்முகத்தோடு ஒவ்வொருத்தரையும் வரவேற்று உங்களையும் வரவேற்றிருப்பார். எங்களுடைய சைவத்தமிழ்ச் சங்கத்தின் சுவிஸ் நாட்டின் ஒரு முகமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நான் இதில் சொல்ல சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் என்னத்தை நினைக்கின்றோமோ அதை அங்கே உடனடியாக சொல்லும்போது நிறைவேற்றி அதை உடனடியாக எங்களுக்கு அந்த பதிலை தருவார். உடனடியாக உண்மைக்கு ஒரு அனர்த்தங்கள் வரும்போது, வெள்ள அனர்த்தங்களாக இருக்கலாம் அல்லது இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம், உடனடியாக களத்தில் எங்களை சைவத்தமிழ்ச் சங்கம் எவ்வாறு ஒவ்வொரு எங்களுடைய தொண்டர்கள் இறங்கி வேலை செய்கின்றார்களோ அவ்வாறு குமணனும் பல இடங்களில் நேரடியாக சென்று வெள்ளங்கள் ஏற்படும் போது உண்மைக்கு உயிர் ஆபத்துக்கள் மிக அதிகம். அதில் கூட உடனடியாக வாகனங்களில் எடுத்துக்கொண்டு அங்கே உடனடியாக போய் இவரோடு இணைந்து வேலை செய்கின்ற தொண்டர்களும் மிக திறம்பட செய்து வருகின்றார்கள். இது நான் முகத்துதிக்காக சொல்லவில்லை. சைவத்தமிழ்ச் சங்கத்தோடு அவர் இங்கே வந்து பார்க்கும்போது மிக வியப்பாக இருக்குது என்று சொன்னார். இதுதான் சைவத்தமிழ்ச் சங்கம். நாங்கள் எவ்வாறு இங்கே செயல்படுகின்றோமோ அவ்வாறே அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மைக்கு மனிதநேய பணி என்பது ஒரு மகத்தான பணி. இந்த மகத்தான பணிக்கு இந்த அங்கே உள்ள தொண்டர்களும் குமணன் அவர்களும் மிக திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைக்கு பல முறை முயற்சித்து இந்த முறைதான் அவருக்கான இங்கே வருவதற்கான விசா கிடைத்திருந்தது. எனவே அன்பு தம்பியை நான் வாழ்த்துவதை விட அவரை உண்மைக்கு நாங்கள் என்னென்று சொல்றது, இந்த சைவத்தமிழ்ச் சங்கத்தின் முகம் என்று சொன்னது சரியாகத்தான் இருக்கும். நாங்கள் எவ்வாறு செயல்படுகின்றோம், எவ்வாறு செயல்பட நினைக்கின்றோம், நாங்கள் நினைக்கிறது முதல் அங்கே செயல்பட உண்மைக்கு இந்த அவருக்கான விசாவானது வருகின்ற 19ஆம் தேதி வரை இருக்கின்றது. ஆனாலும் தான் உடனடியாக போகணும்னு அங்கே அந்த அமிர்தம் உணவு நகர் துறப்பதற்கு கடை ஒன்று துறப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே அமிர்தம் உணவகத்துக்கு பக்கத்திலே போட்டிருப்பதனால் தான் உடனடியாக போக வேண்டும். எனவே 8ஆம் தேதி திரும்பி போவதற்கான விமான சீட்டினை போடுமாறு பணித்திருந்தார். உண்மைக்கு இப்படியான தியாக மனப்பான்மை உள்ள தொண்டர்கள் எங்களோடு இருக்கும் வரை சைவத்தமிழ்ச் சங்கம் ஆனது இன்னும் மென்மேலும் பல பணிகளை எங்களுடைய நாட்டில் செய்யும் என்பதனை உறுதியாக சொல்லிக்கொண்டு அவருக்கான மதிப்பளிப்பை அளிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.